Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு வெளிநாட்டு காய வச்சு நம்ம கிராமத்து முறைப்படி ஒரு புளிக்குழம்பு மாதிரி ஒரு குழம்பு வைக்க போறேங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப டேஸ்டா இருந்தது. அதனால இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு விரும்பிக்கிட்டேங்க. இந்த காய் கலகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பிரசல் ஸ்ப்ரவுட். இந்த காய் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க. பாருங்க, இது இப்படிதான் இருக்கும். சின்ன முட்டைகோஸ் மாதிரி இருக்குங்க. முட்டைகோஸ் வகையை சேர்ந்ததே தான், அதாவது கேபேஜ் வகையை சேர்ந்தது தான். ஆனா சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். இதுக்கு தமிழ்ல கலகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு சில கடைகள்ல இந்த காய் கிடைக்குது, இந்தியாலையுமே கிடைக்குதுங்க. இது ஏற்கனவே நம்ம பிரசல் ஸ்ப்ரவுட் ஃப்ரை அப்படிங்கிற ஒரு ரெசிபி போட்டிருக்கிறேன். இந்த ரெசிபியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். நீங்க பார்க்கணும்னா போய் பாருங்க. இப்போ இது எப்படி கிளீன் பண்ணணும்னா, நம்ம முட்டைகோஸ் மாதிரியே கேபேஜ்ல வெளியில இருக்கிற ஒரு இதை மட்டும் எடுப்போம் இல்லைங்களா, கொஞ்சம் அழுக்கு மாதிரி ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இதுலயும் நம்ம அந்த வெளிப்பக்கத்துல ஒரே ஒரு லேயர் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிருந்தா அந்த இலை மாதிரி, அதே முட்டைகோஸ்ல இருக்கிற மாதிரியே இலையா தான் இருக்கும். அதை ஒன்றை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஒன்னோ ரெண்டோ எப்படி இருக்குதோன்னு பார்த்து. அதுக்கப்புறம் மேல் பகுதியில இப்ப கத்திரிக்காய் புளிக்குழம்பு எல்லாம் வைக்கும் போது கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன். அதுல கொஞ்சமா எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமா ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா வெந்தயத்தை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதோட நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சமா சின்ன வெங்காயத்தையும் நீளவாக்குல கட் பண்ணியிருக்கிறேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் எப்பவுமே நல்ல ஒரு டேஸ்ட கொடுக்கும். பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு தாராளமா சேர்த்துருக்கிறேங்க. பூண்டை நீங்க முழுசா கூட போட்டுக்கலாம். கொஞ்சமா இஞ்சி துருவி வச்சிருக்கிறேன். நீங்க பேஸ்டா சேர்க்க வேண்டாம். இஞ்சியை லேசா இடிச்சு சேர்த்துக்கலாம். நான் துருவி சேர்த்திருக்கிறேன். இதோட ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம புளி சேர்க்க போறோம், அதனால நான் ஒரு சின்ன தக்காளி சேர்த்திருக்கிறேன். தக்காளி மசீர வரைக்கும் இதை நல்லா வதக்க போறோம். பூண்டு என்னோட பூண்டு கொஞ்சம் பெருசா இருந்ததுனாலதான் ரெண்டா கட் பண்ணியிருக்கிறேன். இப்ப இதோட பிரசல் ஸ்ப்ரவுட் அந்த கலகோஸை ஆட் பண்ண போறோம். பாத்தீங்கன்னாலே தெரியும் நான் எப்படி கட் பண்ணியிருக்கிறேன்னு. ரொம்ப பீஸா கட் பண்றது இல்ல, லேசா கீறி விட்டுருக்கிறோம். இதை மிக்ஸ் பண்ணி இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த உடனே இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்ப இதோட கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்ப புளியோட பச்சை வாசனையும் போகணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அதே டைம்ல இந்த கலகோஸ் அதாவது பிரசல் ஸ்ப்ரவுட்டும் வேகணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷத்திற்கு நம்ம இதை மூடி வச்சு வேக வச்சு விட்டுறலாம். அப்ப சீக்கிரமாவே வெந்துடும். இப்ப திறந்து பார்க்கலாம். பாருங்க, ஒரு மாதிரி வெந்திருக்குது. இப்பவே இது ஃபுல்லாவே இலை தானே அதனால சீக்கிரமாவே வெந்துடும். இதை மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா காஷ்மீரி மிளகாய் தூள், இதோட குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இப்ப இதோட கொஞ்சமா கொத்தமல்லி தூள் அதாவது தனியா தூள் சேர்த்திருக்கிறேன். கொஞ்சமா பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மிளகாய் தூள் அதோட பச்சை வாசனை போகணும். அதே டைம்ல அது வேகணும். இப்ப பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. வேகட்டும். இப்படியே இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். வேணும்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இப்ப இதோட அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த கிரேவி கொஞ்சம் திக்கா வேணும் அப்படிங்கறதுக்காக தான் தேங்காய் சேர்த்திருக்கிறேன். தேங்காய் சேர்க்காம கூட பண்ணலாம். இப்ப பாருங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப நான் ஒரு கடாய் வச்சிருக்கிறேன். இதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு வெடிச்ச உடனே நல்ல பொடியா கட் பண்ணியிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்திருக்கிறேன். இது ஒரு ஆப்ஷனல் தான், அதோட நீங்க குழம்பு எடுத்து வச்சுக்கலாம்.
இதோட 2 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இதோட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்க இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணலைன்னா முதல்லயே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இதை தாளிச்சு மேலால கொட்ட போறேன். அதோட மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் இப்படி பண்றேன். இப்ப நம்ம தாளிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் வதக்கி வச்சிருக்கிறோம். வெங்காயம் வரமிளகாய் எல்லாத்தையும் வதக்கி வச்சிருக்கிறோம். கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து அதை இந்த குழம்போட சேர்த்துக்கலாம். இப்ப இந்த கடைசியில இந்த மாதிரி தாளிச்சு சேர்க்கும் போது ரொம்ப ஒரு டேஸ்ட கொடுக்குங்க. நல்ல ஒரு வாசனையாவும் இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்றோம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு நிமிஷத்துக்கு லேசா வச்சா போதுங்க. அதுக்கு மேல வைக்க வேண்டாம். இதுக்கு மேலால கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். என்னோடது ஃப்ரோசன் கொத்தமல்லி தழை ஃப்ரீசர்ல வச்சிருந்தது, அதனாலதான் அப்படி இருக்கு. இப்ப இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க அந்த பிரசல் ஸ்ப்ரவுட் எப்படி வெந்திருக்குது பாருங்க. நல்லா இருக்குது, அருமையா இருக்குது. அதை அப்படியே அமைச்சு சாப்பிட்டுக்கலாங்க. சாதத்தோட நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் கிரேவி மாதிரியும் இருக்குது. நீங்க வேணும்னா கொஞ்சம் தேங்காய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஒரு அருமையான ரெசிபி இதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா வந்ததுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த காய் கிடைச்சதுன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.